அந்த அல்ஃபா கதிர்கள் ஒரு ZNS திரை போடப்பட்ட ஒரு அதை இனங்காற்ற ஒரு இதுக்கு உள்ளுக்க வைக்கப்பட்ட ஒரு பொட்டகட்டுக்குள்ளது வைக்கப்பட்டிருக்கு. அந்த பொட்டகட்டில் ஒரு துளைகளுக்குள்ளாக போய் இந்த அல்ஃபா கதிர்கள் மோதுது. ஒரு குறித்த திசைப்படுத்தப்பட்டது அல்ஃபா கதிர்கள் மோதுகின்ற போது அதே பாதையிலேயும் கதிர்கள் வந்துச்சு. சிறிய பெரிய கோணங்களூடாக விலகல் அடைஞ்சிச்சு. அதில் தான் பெரும்பகுதியான கதிர் சென்ற பாதையிலிருந்து முற்றாக என்ன செஞ்சு விலகல் அடைந்தது. அப்போ பாருங்க, இதுக்கு காரணம் இந்த கருவில் பட்டு மோதுவது. இந்த கருவில் பட்டு மோதுவது தான் இதற்குரிய காரணம் என்று சொல்லி அவங்க விளங்கப்படுத்தினாங்க. அவைதான் ரதர்ஃபோர்ட் இந்த மாதிரியுரு நாம் இங்கே சொல்லப்பட்டது போல ரதர்ஃபோர்ட் ஒரு மாதிரியுரு என்பது ஒரு கருவை இனங்காண்பதற்கான ஒரு பரிசோதனை, அணுவின் உண்மையான ஒரு கட்டமைப்பை கண்டறிவதற்கான சிறந்த முயற்சி. இது அவர் மாணவர்களான கைகர் மாஸ்டர் இவர்களோட இணைஞ்சி இவர் இந்த பரிசோதனையை அவர் செஞ்சார். ஸோ இதிலிருந்து இந்த முடிவுகளை அவர் பெற்றார். என்ன? பெரும்பகுதியான கதிர்கள் அந்த பாதையில் எந்த மாற்றமின்றி விலகாமல் சென்றது. ஆகவேதான் அணுவின் பெரும்பகுதி வெற்றிடமானது என்ற முடிவுக்கு வந்தாங்க. இதை நாம் இப்போ விளங்கப்படுத்தினோம். ரெண்டாவது, மிகச்சிறிய கதிர்கள் 1,00,000 ஒரு பகுதி கதிர்கள் அதே பாதையில் திரும்பி வந்ததால், அது சில வீதத்தில் சொல்ல போனால் 0.00001 என்ன இந்த புக் இதன்படி 0.02 கதிர்கள் சில ஆங்கில புத்தகத்தில் போடுறாங்க. இந்த கதிர்கள் திரும்பி வருது. அதிலிருந்து அவங்க சொல்கிறாங்க நேரேற்றம் உள்ள பகுதி இருக்குது. ஏன்னா அல்ஃபா நேரேற்றம், ஆகவே அதை திருப்பி அனுப்புனா அதுவும் நேரேற்றமாக தான் இருக்கணும். அதே நேரத்தில் அது கொஞ்சம் கதிர்கள் தான் போகிறதால அந்த நேரேற்றம் பெற்ற பகுதி சின்னதாக இருக்கணும், கொஞ்சம் தான் இருக்கணும், சின்னதாகவும் இருக்கணும். ஆகவே தான் அந்த நேரேற்றம் செறிந்த ஒரு பகுதி, சிறிய பகுதி ஒன்று அந்த அணுவில் இருக்குது. அது ஒரு புள்ளித்திணிவு. அதுக்கு பேர் தான் கரு என்பது உண்மையாகவே சென்டரில் மையத்தில் இருக்கிற மாதிரி. ஆகவே அது மையத்தில் உண்டு. அப்போ முதலாவது கன்செப்ட், கருன்ற கன்செப்டை இவர் 150 வகையில் திரும்பினதிலிருந்து அவர் விளங்கப்படுத்துகிறார். ஆகவே அது நேரேற்றம் செறிந்த புரோத்தரனிங் ரதர்ஃபோர்ட் தான் கண்டுபிடிக்கிறார். ஆகவே அந்த புரோத்தரன் அவர் கண்டுபிடிச்ச புரோத்தரன் இருக்கிற பகுதி தான் அது. ஆகவே தான் அல்ஃபா என்கின்ற இந்த கதிர்ப்புகளை கூட அவர் தான் கண்டுபிடிக்கிறார். ரதர்ஃபோர்ட் தான் அல்ஃபா பீட்டா கேமா. இந்த கதிர் அல்ஃபா ப்ளஸ் ஏற்றம் கொண்டதை திருப்பினதால அதுவும் ப்ளஸ் ஏற்றம், கருவுல இருக்கிறதும் ப்ளஸ் ஏற்றம்னு சொல்கிறார். இந்த சில கதிர்கள் சிறிது கோணத்தினூடாக பெரிய கோணத்தினூடாகவும் விலகல் அடைவதால், சில கதிர்கள் பெரிய கோணத்தினூடாக விலகல் அடைவதால் இவர் என்ன சொல்றார்? இங்க கருவில் இவ்வாறான மோதுகையை அதை ஏற்படுத்தி இருக்கணும். மையத்தில் பட்டு இருந்தால் அது அதே பாதையில் திரும்பி இருக்கும். இது இந்த ஒரு கோலமாக கரு இருப்பதால் பர்ற இடத்தை பொறுத்து இதன் திரும்பல் மாற்றம் அடைகிறது. ஆகவேதான் இந்த திரும்பல் சிறிய கோணத்தினூடான திரும்பல், பெரிய திரும்பல், சில கதிர்கள் இங்கேயே பட்டு மோதி இருந்தால், இந்த பகுதியில் பட்டு மோதி இருந்தால் இப்படி திரும்பி இருக்கலாம். ஸோ பர்ற பகுதியை பொறுத்து திரும்பல் வித்தியாசப்படுது என்று சொல்லி அவர் சொல்றார். பகுதியை பொறுத்து வித்தியாசப்படுது என்று சொல்லி சொல்றார். அவை கருவில் பட்டு மோதுவனால்தான் இது வருது. அதை இந்த படத்தின் மூலமாகவும் நாம் விளங்கப்படுத்தலாம். இந்த படத்தின் மூலமாகவும் தெளிவாக விளங்கப்படுத்தலாம். ரைட். அப்போ இந்த